இன்றைக்கி மனசையே அப்படியே கலங்கடிக்கிற மாதிரியான ஒரு வீடியோ ஒன்று பார்த்தோம். உண்மையிலேயே அப்படியே ஒரு மாதிரி ஒரு கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்துக்கு நம்மளால் பேசவே முடியல. ஒரு தாம்பத்தியத்தினுடைய அன்பு, ஒரு கணவன் மனைவியுடைய அந்த ஒரு புரிதல் ஒன்று இருக்கு இல்லைங்களா, அது எப்போ தெரியும் அப்படின்ற ஒரு விஷயம் இன்றைக்கி ஒரு மாதிரி மனசை நோகடிச்சிருச்சு. காரணம் என்னென்னா, நடிகர் முத்துக்கால அவருடைய மனைவி காலமாயிட்டாங்க. அந்த உடலை அவங்க சொந்த ஊர் ராஜபாளையம் பக்கத்தில் இருக்க ஒரு கிராமத்துக்கு கொண்டு போகிறாங்க. அந்த ஆம்புலன்ஸில் ஏற்றிருக்காங்க. தன் மனைவியுடைய அந்த முகத்தை பார்த்து அந்த நெத்தியில் போய் அப்படி ஒரு முத்தம் கொடுத்து உடஞ்சி அழ ஆரம்பிச்சிட்டாருங்க அந்த முத்துக்கால நடிகர். அப்படி ஒரு மாதிரி பார்க்குறப்பே கலங்கி போயிடுச்சு. ஒரு 47 வயசாகுது. அந்த அன்பு இவ்வளோ காலம் அது மீறி ஒரு நிரந்தரமே ஒரு ஒரு ஊதிய நிரந்தரம் இல்லாத ஒரு தொழில் சினிமா நடிகன். அது எப்படின்னா, பெரிய நடிகர்களே அதை சொல்லுவாங்க. ஒரு நிரந்தரம் இல்லாத தொழிலுங்க. ஒரு ஊதியத்தை நாங்களால் ஃபிக்ஸ் பண்ணவே முடியாதுங்க, எங்களுக்கு தொடர்ச்சியாக வாய்ப்பு கிடைக்குன்னு சொல்ல முடியாதுங்கன்னு யார் சொல்லுவாங்க? ஒரு லட்சத்திற்கு மேல் சம்பளம் வாங்கக்கூடிய நடிகர்களே சொல்லுவாங்க. முத்துக்கால மாதிரியான நடிகர்கள்லாம் என்ன தருவாங்க? ஒரு 1000 தான் கொடுப்பாங்க. அந்த 1000 கூட ஒழுங்காக கூட கொடுக்க மாட்டாங்க. அந்த 1000 கிடைக்கிறது கூட அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்காம கூட போயிடும். அந்த 1000 கிடைக்கிற வாய்ப்பு கூட அவங்க போய் அந்த ஆபீஸ் வாசல்லையும் அந்த ஷூட்டிங் வாசல்லையும் தவங்கெடுக்கணும். இதுல மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, வடிவேல் நல்லவரோ கெட்டவரோ மோசமானவரோ அதெல்லாம் தாண்டி முத்துக்கால மாதிரியான நடிகர்கள், அந்த வடிவேல் செட்டில் நடிச்சவங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்கு தினமும் ஏதோ ஒரு வகையில் ஒரு சோறு போட்டுட்டு இருந்தாருங்க. அதை மறக்கக்கூடாது. அது அவங்களே ஒத்துக்கிறாங்க. அப்புறம் விவேக் இறந்து போயிட்டார். அவரெல்லாம் கூப்பிடுவாரு. என்னன்னா, ஒரு 2 பேர் வச்சு எடுக்க வேண்டிய சீனுக்கு விவேக் அந்த கதையை மாற்றுவாரான். அந்த சீனை ஒரு 10 பேர் இருக்கிற மாதிரி அந்த டைரக்டர் ப்ரொடியூசரும் என்னங்க அப்படின்னு, சார் ஒரு 10 பேர் வேலை கொடுங்க சார், என்ன சார் இருக்குது 10 பேருக்கு நீங்கள் என்ன லட்சத்துலேயே கொடுத்துட்டு போகிறீங்க, ஒரு 3000 5000 கொடுக்க போகிறீங்க. பாவம் சாலி கிராமத்தில் காவேரி தெருலையும் வேலாயுதங்காலையும் வசதியில் இதுவும் இல்லாமல் டீ வாங்கி கொடுக்கறதுக்கு ஆள் இல்லாமல் நின்றுக்கிட்டு இருக்காங்க சார், கூப்பிடுங்க சார் அப்படின்னு. சில சமயம் கொடுக்க முடியாத சூழ்நிலை அந்த கம்பெனிக்கு ஏற்பட்ட விவேக்கே கூட கொடுத்துருக்காரு. சொல்றதுக்கான காரணம் என்னன்னா, நாங்கள் இந்த அளவுக்கு தெரிகிறோம் அப்படின்னா அதுக்கு வடிவேல் சார் விவேக் சார் தான் ஒரு காரணம் அப்படின்னு இவர்கள்லாம் சொல்லியிருக்காங்க. அதில் முத்துக்கால மாதிரியான ஒரு நபர்லாம் யாருக்கிட்ட போய் கை கட்டி நிற்காத ஒரு கேரக்டருங்க. அது எப்படியாப்பட்ட ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்கு பாருங்க. நிற்காததுக்கான காரணம் என்னன்னா, ஒன்று இந்த சினிமாக்காரர்கள் அப்படின்னாலே ஒன்றும் இல்லைங்க, ஒரே ஒரு விஷயம். 17 நாள் தன்னுடைய மனைவி மூளையில் இரத்த கசிவு ஏற்பட்டு கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்காங்க. 17 நாள் தான் மனைவி வச்சு போராடிக்கிட்டு இருக்காரு. சக நடிகர்கள் கூட சொல்லலை. தன்னுடன் நடிக்கக்கூடிய சக நடிகர்கள் கூட சொல்லல. தனக்கு பிஆர்வாக இருக்கக்கூடிய கோவிந்தராஜன்ற ஒரு நபருக்கு கூட சொல்லல. அவர் வீட்டில் அவரே சமையல் பண்ணி மறுத்து என்ன ரச சாதம் கிடைக்குதோ என்ன கிடைக்குதோ அவர் பையனை கூப்பிட்டு வச்சுக்கின்னு ஒரு டிவி ஸ்பிப்டில் ஏறி போய் அங்கே கொடுக்கறது, மனைவியை பார்த்துக்கிறது, அப்புறம் வீட்டுக்கு வரது. தெரிஞ்சவங்கலாம் பார்த்துட்டு நீங்கள் நடிகர் தானே யாருக்கையாவது கேட்கலான்னா அங்கே தாங்க தன்மானன்ற ஒரு விஷயம் இருக்குது. அதுக்கப்புறம் போயிடுவோம். அதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த 17 நாள் தன் மனைவி சுயநினைவு இல்லாமல் போயிட்டாங்க. மூளையில் இரத்த கசிவு தொற்று வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த தொற்றுடைய விளைவு பெரும் பாதிப்பாக மாறும். மேல் சிகிச்சைக்கு போகணும், உதவி நாடி தான் ஆகணும். அப்படின்பொழுது வேண்டா வெறுப்புன்னு சொல்றதுக்கான காரணம் என்னன்னா, ஒரு வீடியோ ஒன்று போடுறாரு. அவர் காப்பாத்துங்க. கீழே கமெண்ட்ஸ்ல ஆரம்பிச்சுட்டானுங்கடா சினிமா காரணங்க, பிச்சை எடுக்க ஆரம்பிச்சுட்டானுங்க, கையேந்த ஆரம்பிச்சுட்டானுங்க, என்ன ஏதுன்னே தெரியாம உங்களுக்கு கமெண்ட்ஸ் கீழே ஒரு பேஜ் ஒரு பகுதி கிடைக்குதுன்னு அவன் தன் வக்ரத்தை தீக்கிறதுக்கு சினிமாக்காரங்க இதே புழப்பாடா உங்களுக்கு. அவரு இத்தனை கோடி வாங்குறாரு, அவர் அத்தனை கோடி வாங்குறாரு, அவங்கிட்ட போய் இது பண்ண வேண்டியதானடா. நீங்க இது மாதிரி பிச்சை எடுத்துட்டு போய் குடிக்கிறதுக்காக காசு கேட்குறீங்களாடா. இதை தாங்க முத்துக்காலை தவிர்த்தார் 17 நாட்களாக. காரணம் என்னன்னா, என் மனைவிக்கு உண்மையிலே உடம்பு சரியில்லை, ஒரு பெரிய பிரச்சனையில் இருக்கிறாங்க, எனக்கு காசு தேவைப்படுது, அதை தாண்டி மேல் சிகிச்சைக்கான உதவி தேவைப்படுது. நான் ஒரு வீடியோ போட்டா நான் காசு கேட்கிறேன், நான் பிச்சை எடுக்கிறேன், நான் கையேந்திரன்ற ஒரு நிலைமையை வெளியே பேச ஆரம்பிப்பாங்க. எனக்கு அப்படியேப்பட்ட ஒரு விஷயம் வேணாம், என் தன்மானங்க தடுக்குது அப்படின்னு அந்த நபர் அவர் கூட அந்த ஆள் கூட சொல்லக்கூடாதுங்க. அந்த நபர் இதுல சொல்றேன், 17 நாள் தான் மனைவி வச்சுன்னு போராடிக்கிட்டு இருக்காரு. அதன் பிறகு அவருடைய பிஆர்ஓ கோவிந்தராஜுக்கு விஷயம் தெரிஞ்சு அவர் செல்போன்ல எடுங்க சார், பேசுங்க சார், இப்போ முதலமைச்சராக விஜய் சார் வந்திருக்கிறாரு, அவர் கூட படங்களை நடிச்சிருக்கிறீங்க,
நீங்க யாருக்கிட்ட உதவி கேட்க போறீங்க? அவர் என்ன செய்ய மாட்டேன்னு நான் சொல்ல போறாரு? ஒரு கடல், அந்த கடல்ல இருந்து ஒரு பெருங்காயம் நீங்க என்ன லட்ச ரூபாய் கொடுங்க, கோடி ரூபாய் கொடுங்க நான் கேட்க போறீங்க? இங்க இருக்கிற KMC ஹாஸ்பிட்டல் இருந்து மேல் சிகிச்சைக்காக இன்னொரு ஹாஸ்பிட்டல் நீங்க இது பண்ண போறீங்க, உதவி கேட்க போறீங்க அப்படின்னு ஒரு வீடியோ போட்ட உடனே அந்த வீடியோ பரவி மெயின்ஸ்ட்ரீம் மீடியாவில் அது வந்து நமக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கெல்லாம் அமைச்சு முதலமைச்சர் விஜயோடைய பார்வைக்கு போய் அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் நேராக ஹாஸ்பிட்டலுக்கே கிளம்பி வந்துட்டார். கிளம்பி வந்துட்டு சார் சிஎம் சொல்லிட்டாரு, என்ன இதுவோ நாங்கள் அதுக்கான சிகிச்சைகள்லாம் ஆரம்பிக்கிறாங்க, மேல் சிகிச்சைக்கு போகிறதுக்கான இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. என்னுடைய நண்பர் ஒருத்தர் போயிருந்தாருங்க, போயிட்டு அவர் கண்ணீர் வடிச்சிட்டு வந்திருக்காரு. அவர் சொன்ன தகவல் தான் ரொம்ப, ஏன்னா பக்கத்து பெட்டில் அங்கே சுற்று வட்டாரத்தில் தெரியல நடிகருடைய இது அவங்களுக்கு என்னென்ன பெரிய ஆச்சரியமாக பார்த்துருக்காங்க. முன்னாடி நடிகர் எவ்வளோ பெரிய நடிகர் கீழ்ப்பாக ஹாஸ்பிட்டலில் வந்து இவர் காட்டியிருக்காரு அப்படின்னா அவருக்கு என்ன சம்பளம் வாங்குவார் இவங்களுக்கு என்ன தெரிய போகுது? உண்மையிலே வந்து அது விவேக் வடிவெல்லாம் போன பிறகு, சினிமாவை விட்டு போன பிறகு இவர்கள்லாம் சொற்ப வருமானத்தில் எங்கேயாவது வந்து ஜவுளி கடை திறக்கிறது, ஆடலும் பாடலும் நிகழ்ச்சி, முத்துக்கால உண்மையிலே மிகச்சிறந்த ஸ்டண்ட் நடிகருங்க. வந்து எல்லா வித்தையும் அவருக்கு தெரியும். வந்து அவரை வந்து மாற்றி விட்டு நடிகராக்கிறது வந்து SP ராஜ்குமார் பொன்மனம்னு ஒரு படத்தில். அதன் பிறகு நடிகர் அவருக்கு இது ஸ்டண்ட்டும் போய் பண்ணுவார். ஆனால் அங்கேருந்து பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னா எவ்வளோ பேர் நடிகர் பாரு அப்படி இங்கே வந்து அதில் சில பெண்மணிலாம் பேசியிருக்காங்க. அவர் நண்பர்கிட்ட, சார் உண்மையிலே எந்த வீட்டுக்காரனும் இப்படி பார்த்துக்க மாட்டான் சார், ஒரு பொட்டு தூங்கலை அந்த மனுஷன், தான் பொண்டாட்டி கூடயே இருந்தாப்புல, ஒரு இதுனா வந்து பார்க்கறது, டாக்டர் கூட்டின்னு வந்து ஓடி வருது, திடீர்னு அந்த அம்மாவுக்கு மேல் மூச்சு கீழ்மூச்சு வாங்க ஆரம்பிச்சிடும், பதறி போகிறது, ஒரு சின்ன தூக்கம் கூட தூங்கலை, உண்மையிலேயே தெய்வ பிறவி சாரா, யார் சார் பார்த்துப்பாங்க அப்படின்னு. அந்த தன்மானம் தான், அந்த ஒரு விஷயம்தான் அவர் கடைசி வரைக்கும் உதவின்ற ஒரு விஷயத்தை வீடியோவாக போடலைங்க. இன்றைக்கி அந்த உயிரை காப்பாற்ற முடியல. எவ்வளோ பெரிய வேதனையான விஷயம். அவர் திருமணத்தில் நான் கலந்துக்கிட்டேன், திருமண விழா, வரவேற்பு விழா சாலை கிராமத்தில் இருக்க சமுதாய கூடத்தில் நடந்தது. நல்ல மழை காலம், மழை ஜோஜோன்னு பேசிக்கிட்டு கேப்டன் விஜயகாந்த் அந்த மழையில் சும்மா வேஷ்டி கட்டின்னு அப்படி வந்தாருங்க. வந்து வேஷ்டி கட்டின்னு வந்தார். அந்த வீடே நிறைஞ்சு போச்சு. இந்த மாதிரி சினிமாக்காரர்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை என்ன தெரியுங்களா? இந்த மாதிரி பிரபலங்க வராங்க பாருங்க, அப்பா சரியான இடத்துல தான் நம்ம பொண்ணு கொடுத்துருக்குறோம். ராமதாஸ் வந்து ஒரு மறைந்த வசனகர்த்தாவும் இயக்குனரும் நடிகருமான ராமதாஸ் வந்து ஒரு இதில் பேசியிருப்பார், கவுண்டமணி பற்றி உட்கார வச்சுன்னு. எங்கள் கல்யாணத்துக்கு கவுண்டமணிக்கு வந்த பிறகு தான் பொண்ணு வீட்டுக்காரன்னு நினச்சிக்கிறான், இவன் சினிமாவில் இருக்கிறான் பொழுது அப்படின்னு. அது மாதிரி முத்துக்கால மாதிரியான நடிகர் எங்கேயோ ராஜபாளையத்துலேருந்து வந்து இங்கே பசியும் பட்னியுமா இருந்து ஒரு ஸ்டண்ட் டீமில் சேர்ந்து உயிரை பணைய வச்சு நடித்து அதன் பிறகு நடிகனா மாறி சொற்ப வருமானத்தில் ஒரு குடி நோயில் வந்து பாதிக்கப்பட்டு, குடி நோய் தான் ஒரு தாறுமாறாக கடந்த ஒரு நபர் வந்து 24 hours தண்ணியில் இருந்த ஒரு நபர், அதன் பிறகு அவரே கண்ணாடியை பார்த்து இப்படி ஒரு குழப்பம் நமக்கு தேவையா, இப்படி ஒரு வாழ்க்கை நமக்கு தேவையான்னு சொல்லி டபுள் டிகிரி முடிச்ச ஒரு நபருங்க, 2 டிகிரி முடிச்சிருக்காப்புல. இப்போ ஒரு பதிவு போட்டிருந்தார், தன் மகனுக்கு வந்து ஒரு கல்லூரியில் இறங்கடிச்சிருக்கு, ரொம்ப ஆசையா ஆரம்பத்துலேருந்து பார்த்துக்கிட்டுருவோம். இவங்களுக்கு என்ன பெரிய சம்பளம் கொடுத்துட்டு போகிறாங்க, அவங்களுக்கு என்ன வாழ்க்கை வாழ்ந்துட்டு போகிறாங்க, வாழ்ந்துருக்காங்க அவங்க வந்து. ஏதோ கைக்கு வந்தது வாய்க்கு வந்தது கைக்குன்னு இப்படியாப்பட்ட ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கையில் தன் மனைவியும் தன் தன்மானத்தை எங்கே விட்டு கொடுக்காத ஒரு மனிதனாக வாழ்ந்திருக்காருன்னா எவ்வளோ பெரிய விஷயங்க. எனக்கு என்ன வருத்தம்னா, அந்த 17-20 நாளைக்கு முன்னாடி அவர் வந்து அந்த உதவி கேட்டிருக்கலாமே CM விஜய் அவர்கிட்ட, அவராக வேணான்னு சொல்ல போகிறாரு. எங்கேயோ ஒரு மூலையில் திருநெல்வேலியிலிருந்து ஒரு குழந்தை விஜய் அங்கிள்னு போடுறது ஒரு பதிவு, அதை கவனிக்கிறாரு. மணிப்பூர்லேருந்து ஒரு சமூக சேவைக்கு ஒரு பதிவு போடுது, அதுக்கு வந்து ஒரு ரிப்ளை கொடுக்குறாப்புல, அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாரு. உங்களோட விஜய் சாரோட பல படங்கள் நடிச்சவர் வந்து புத்துக்கால, உங்களுக்கா பண்ணியிருக்க மாட்டாரு. ஊர் 1000 சொன்னா சொல்லும்போது இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி சம்பவங்கள் நடந்திருக்குதுங்க. உண்மையாவே சும்மானா காலில் கட்டு போட்டுக்கின்னு, நான் பாருங்க கால்லாம் அதை வச்சு கையில் கட்டு போட்டுக்கின்னு நான் ஆஸ்பத்திரியில் கிடக்குறேங்க, யாராவது உதவி பண்ணுங்க, இதாங்க ஜிபே நம்பர், இது மாதிரி ஒரு சில பேர் செய்கிற அந்த அட்ராசிட்டி, அட்டுழியம், கேவலமான செயல் இந்த மாதிரி நல்ல மனுஷனுக்கெல்லாம் பாதிக்குது. அவர் நிச்சயமா அவர் வந்து பணம்ன்ற ஒரு விஷயமே கேட்கவே இல்லை. அவர் கேட்டதெல்லாம் மருத்துவ உதவி தான் கேட்டார். தன் மனைவிக்கான மருத்துவ உதவி. 47 வயசு தான் அந்த அம்மாவுக்கு. இப்பதான் வாழ்க்கையை வந்து பாதி கூட தாண்டல அவங்க. இன்னும் பையனுக்கு கல்யாணம் பண்ணணும், எவ்வளோ கனவுகள் இருக்குது. தன் கனவு வந்து ஒரு பெரிய நடிகன் ஆகணும்னு ஆசைப்பட்டிருப்பாங்க, தனக்கு வந்து ஒரு சொந்த வீடு இருக்கணும்னு ஆசைப்பட்டிருப்பாங்க, ஒரு கார் இருக்கணும்னு ஆசைப்பட்டிருப்பாங்க.
மற்ற சக நடிகர் மாதிரி தான் கனவு வந்திருக்க மாட்டான்னு நினைப்பாங்க. அதையெல்லாம் தாண்டி பொறுத்துக்கிட்டு இருந்தாங்க பாருங்க. அது அவங்களுக்கு கிடைச்ச வாய்ப்பு, இவருக்கு கிடைச்ச வாய்ப்பு. அவங்க வந்து கோடியில் லட்சத்தில் சம்பளம் வாங்க, எங்கள் வீட்டுக்கார் 1000 சம்பளம் வாங்குறாரு. 1 கிலோ அரிசி வாங்கி நாங்கள் பொங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். அதுதாங்க வந்து ஒரு மனைவி. அந்த அன்பு தான் அவரால் தாங்க முடியாமல் அந்த அந்த உடலை பார்த்து அந்த முத்தமற்ற காட்சியை பார்த்தோடனே எவ்வளோ பெரிய கல் நெஞ்சம் கூட கலங்கி போயிடுங்க. வந்து கலங்கி போயிடும். எதுக்கு சொல்கிறேன்னா, சினிமாக்காரர்களுடைய அதுவும் இந்த மாதிரியான இது மாதிரி ஒன்று வந்து உச்ச நடிகராக இருந்தோம், இல்லை ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்டாக போயிடணும். இந்த இடைப்பட்ட இதில் வந்து மாட்டிக்கிறாங்க பாருங்கள். இவங்க வந்து பெரிய வருமானத்துக்கு போக முடியாமல், கீழவும் வர முடியாமல், இடைப்பட்ட இதில் மாட்டிக்கிட்டு என்னதான் இவங்க வாழ்க்கைன்னு தெரியாமல் கிடைச்ச இடத்துல போய்கிட்டு இருக்காங்க இல்லைங்களா. இவங்களுக்கு இயற்கை இறைவன் துணை புரிவான். அதை தாண்டி இது மாதிரியான ஒரு மருத்துவ ரீதியான பிரச்சனைகள் வரும்பொழுது இவங்களுக்கு ஒரு இன்சூரன்ஸு, இவங்களுக்கான சேமிப்பு, இவங்களுக்கான எதிர்காலம் அப்படின்னு இருக்கிற யாராவது வந்து உதவி பண்ணலாமே, ஒரு விஷயம் செய்யலாமே. எத்தனை சங்கங்கள் இருக்குது. இவங்கெல்லாம் ஏன் அதெல்லாம் தாண்டி ஒரு படித்தவன் தான் சொல்கிறாங்க பாருங்க. படித்தவன் எங்கேயும் தன்மானத்தை விட்டு கொடுக்க மாட்டானு. அதே வேலையால் தன்மானத்தை தாண்டி கேட்டிருக்கலாமே சாமி, இப்போ உதவி கேட்டிருக்கலாமே, அந்த உயிரை காப்பாற்றிருக்கலாமே, உங்களால் முடிஞ்சிருக்குமே. இது ஏன் நீங்கள் தவறாக நினச்சிங்க அப்படின்னா, இது முன்னோர்கள் பண்ண வேலை. முன்னோர்கள் ஏமாத்தல் எப்படியாப்பட்ட ஒரு பாதிப்பு கொண்டு வருது பாருங்க. அதனால தான் பாத்திரம் இருந்து பிச்சை எடுன்னா, நான் பிச்சையே எடுக்க மாட்டேன் போடா அப்படின்ட்டாப்ல இவர். எடுக்க மாட்டேன் போயா அப்படின்ட்டு. ஆனால் அந்த அன்பான மனைவியை பார்த்து அவர் கலங்கள் இருக்குது பாருங்க. இந்த மாதிரி நடிகர்கள் நூற்றுக்கணக்கான பேர் இருக்காங்க. இவங்களுடைய எதிர்காலம் யாராவது மனசு வச்சா உண்டுங்க. வந்து அதை தாண்டி மறுபடியும் இவங்க எல்லாம் சேர்ந்து கூட சிஎம் விஜய் அவர்களுக்கு கொஞ்சம் ஆசுவாசப்படுத்திக்கிட்டு அவர் ஒரு 6 மாதம் ஆசுவாசப்படுத்திட்டோம். கண்டிப்பாக இந்த இண்டஸ்ட்ரிக்கு நல்லது செய்வார், கண்டிப்பாக கவனிப்பார். அதெல்லாம் மீறி அந்த அன்பு உள்ளத்தை பார்க்கும் பொழுது மனசே கலங்கி போச்சு. ராஜபாளையம் கொண்டு போகிறாங்க அவங்களுடைய உடல். உண்மையிலே அவருக்கும் ஆறுதல், அந்த ஆன்மாவும் சாத்தி அடையட்டும். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.